சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் கோரிக்கைக்கு சாதகமான பதிலளித்துள்ள இந்தியா. எரிபொருள் கொள்வனவிற்கு இணக்கம். வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் வசந்த சமரசிங்க. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் தெரிவிப்பு. அல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். விசாரணைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றம். செம்மணியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் ஆரம்பம். ஈராக்கில் விபத்துக்குள்ளான அமெரிக்க விமானம் எதிரியின் தாக்குதல் காரணம் அல்ல எனவும் தெரிவிப்பு. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை மூடுமாறு ஈரான் கோரிக்கை. பழி தீர்க்கப்படும் எனவும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் காரணமாக இலங்கைக்கு தேவையான எரிபொருட்களை தடையின்றி பெற்றுக்கொள்வது தொடர்பாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் விடுத்த கோரிக்கைக்கு இந்தியாவிடமிருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்தியாவிடம் மாலைதீவு மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் எரிபொருளை கோரியுள்ள நிலையில் இந்திய அரசாங்கம் தமது உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய பின்னரே எரிபொருளை நட்பு நாடுகளுக்கு வழங்க உள்ளதாக நேற்று தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாட்டை குறைக்கும் நோக்கில் இந்தியாவிடமிருந்து எரிபொருள் பெற்றுக்கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டது. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் கடந்த மார்ச் 6ஆம் தேதி இந்தியாவிற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சருடன் இதுகுறித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் யுத்தம் நிலைமை தொடர்ந்தால் இலங்கைக்கு தேவையான எரிபொருள் இருப்பை பெற்றுக்கொள்வது குறித்து கலந்துரையாடியதாக கூறப்படுகின்றது. அமைச்சரின் இந்த கோரிக்கைக்கு இந்திய அரசாங்கம் தமது சாதகமான பதிலை வழங்கியுள்ளதாகவும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் நாட்டிற்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை தடையின்றியும் பாதுகாப்பாகவும் பேணுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு மோதலினால் சர்வதேச ரீதியில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இலங்கையில் அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கான அவசியம் ஏற்படவில்லை என ஸ்ரீலங்கா வர்த்தக, வணிக, வாணிப மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அது குறித்தும் கவனம் செலுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எரிசக்தியை பாதுகாத்துக் கொண்டு மக்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியுள்ளார். எரிவாயு சேமிப்பு நிலையம் ஒன்றை நிர்மாணிக்கவும், சபகஸ்கந்த மற்றும் முத்துராஜவெல எண்ணெய் தொட்டிகளை நிர்மாணிக்கவும், அதேபோல திருகோணமலையில் உள்ள 10 எண்ணெய் தொட்டிகளை நவீனமயமாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தற்போதைய நெருக்கடி நிலை காரணமாக உலக சந்தையில் விலை அதிகரிப்பால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை அதிகரிப்பை நுகர்வோர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி உட்பட மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் தலைவர்கள் எடுக்கும் தீர்மானங்களுக்கு ஏற்ப எரிபொருள் விலை மாறும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் அல்லைப்பற்றியில் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றுமாறு ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதிகாலை காவல்துறையினரின் கட்டளையை மீறிச் சென்ற வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வாகன சாரதியான 17 வயது சிறுவன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக்கி உயிரிழந்தார்.
குறித்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணை ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினர் சார்பாக ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் 6க்கும் மேற்பட்டோர் மன்றில் முன்னிலையாகி சிறுவனின் கொலை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் திருப்தி இல்லை என சுட்டிக்காட்டினார். இதனால் வழக்கு விசாரணைகள் கொழும்பில் உள்ள குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் கையளிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அதற்கு காவல்துறை தரப்பில் கடுமையான ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டன. இதனையடுத்து கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதேவேளை நேற்றைய வழக்கு விசாரணைகளின் போது காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை திணைக்கள சட்டத்தரணிகள் என 20க்கும் மேற்பட்டோர் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்திருந்தனர். அத்துடன் வழக்கு விசாரணையின் போது சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனத்தினுள் இருந்த துப்பாக்கி ரவையின் வெற்றுக்கோது ஒன்றினை மீட்டதாக காவல்துறையினர் மன்றில் தெரிவித்தனர். சம்பவ தினத்தன்று தடயவியல் காவல்துறையினரால் மீட்கப்படாத துப்பாக்கி ரவையின் வெற்றுக்கோது தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவது சந்தேகத்திற்கு உரியது என பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். அதேவேளை குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்று 1 மாத காலம் நிறைவடைந்துள்ள போதிலும் எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி வழக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது புதைக்குழியை சூழவுள்ள பகுதிகளை வாரத்தில் 2 தினங்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் துப்புரவு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என நல்லூர் பிரதேச சபைக்கு மன்று கட்டளையிட்டது. அத்துடன் புதைக்குழி பகுதியில் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டவர்களுக்காக மற்றும் பொருட்களை வைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகள் டிட்பா புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்து பெய்த பருவமழை காரணமாக சேதமடைந்துள்ளன. இதனால் அவற்றினை அங்கிருந்து அகற்றி புதிய கொட்டகைகளை அமைக்கவும் அகழ்வு பணிக்கான தளபாடங்கள் கடந்த அகழ்வு பணிகளுக்கு ஏற்பாடு செய்தது போன்று நல்லூர் பிரதேச சபை இம்முறையும் தளபாட வசதிகள் செய்து கொடுக்க மன்று கட்டளையிட்டது. புதைக்குழி பகுதிக்கு நேரில் சென்று கள தரிசிப்பை மேற்கொள்வது என்றும் மன்றில் தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைய நீதவான் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ரணிதா, நல்லூர் பிரதேச சபையின் செயலாளர் உள்ளிட்டோர் நேரில் சென்று புதைக்குழியை பார்வையிட்டனர். அத்துடன் புதைக்குழிக்குள் தற்போது நீர் தேங்கி நிற்பதனால் எதிர்வரும் 28ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் நீரினை வெளியேற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் ஏப்ரல் 20ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது எனவும் திகதிகள் இடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்க நகைகள், பணம், வெளிநாட்டு நாணயம் மற்றும் ஏனைய பெறுமதியான சொத்துக்கள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் தங்க நகைகள், பணம் உள்ளிட்ட பெறுமதியான சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை அவசர எச்சரிக்கையை வழங்கியுள்ளது. அந்த வகையில் நாட்டில் அண்மை காலமாக வீட்டு பணியாளர்களினால் திருடப்படும் சம்பவங்கள் அதிகளவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொடர்ந்தும் பொதுமக்களுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவசர பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். வீடுகளில் வேலைக்கு அமர்த்தப்படும் பணியாளர்கள் அந்த வீடுகளில் உள்ள தங்க நகைகள், பணம், வெளிநாட்டு நாணயம் மற்றும் ஏனைய பெறுமதியான சொத்துக்களை திருடிச் செல்வதாக பல முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முகவர் நிலையங்கள் அல்லது இடைத்தரகர்கள் ஊடாகவோ அல்லது நேரடியாகவோ வேலைக்கு சேரும் நபர்கள் இவ்வாறான கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எனவே வீட்டு பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தும் போது அவர்களது தேசிய அடையாள அட்டை, காவல்துறை நடத்தை சான்றிதழ் என்பவற்றை பெறுவதுடன் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களையும் சரிபார்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் நகை மற்றும் பணத்தை பாதுகாப்பான இடங்களில் வைக்குமாறும், பணியாளர்களை வீடுகளில் தனியாக விட்டு செல்வதை தவிர்க்குமாறும், புதிய பணியாளர்கள் குறித்த விவரங்களை அருகில் உள்ள காவல்துறை நிலையத்தில் அறிவிக்குமாறும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையில் 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான
இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முடிவு இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்பட உள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்கு 13.56% மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு அனுமதி கோரி இலங்கை மின்சார சபை அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்திருந்தது. இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அதன் 3ஆம் நாளான இன்று மாத்தளை மாவட்டத்தில் பொதுமக்களிடம் கருத்துக்கள் கோரப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இலத்திரனியல் உபகரணங்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களில் இருந்து சட்டவிரோத இலத்திரனியல் உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் இலத்திரனியல் உபகரணங்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களில் நேற்றைய தினம் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் அனுமதியின்றி 2 கடைகளில் இலத்திரனியல் உபகரணங்கள் விற்பனைக்காக வைத்திருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் உத்தியோகத்தர்கள் மற்றும் யாழ்ப்பாணம் காவல்துறையினர் ஆகியோர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மீட்கப்பட்ட சட்டவிரோத இலத்திரனியல் பொருட்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். போர் சூழலுக்கு மத்தியிலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். ஈரானில் அதிகரித்து வரும் பதட்டங்கள், பொதுமக்களின் உயிரிழப்பு, பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து இந்திய பிரதமர் கவலை தெரிவித்துள்ளார். இந்திய குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் பொருட்கள் மற்றும் எரிசக்தியின் தடையற்ற போக்குவரத்தை எளிதாக்குவதும் இந்தியாவின் முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் ஈரானிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டையும் பிரதமர் மோடி எடுத்துரைத்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் KC-135 ரக வான்வழி எரிபொருள் நிரப்பு விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விமானம் ஈராக்கின் மேற்கு பகுதியில் விபத்துக்குள்ளானதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தி வரும் போர் 2 வாரங்களை கடந்து நீடித்து செல்கின்றது. இந்த நிலையில் ஈரானின் மேற்கு பகுதியில் அமெரிக்காவிற்கு சொந்தமான KC-135 ரக வான்வழி எரிபொருள் நிரப்பு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. மற்றொரு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்து எதிரிகளின் தாக்கத்தாலோ அல்லது நட்பு நாடுகளின் படைகளின் தவறுதலான தாக்குதலாலோ ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. விமானம் விபத்துக்குள்ளான இடத்தில் மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரானில் உள்ள 6000 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை அதிகாரி தெரிவித்துள்ளார். சுமார் 60 ஈரானிய கப்பல்கள் மற்றும் 30 ஏனைய சிறிய ரக படகுகள் இந்த தாக்குதல்களில் சேதமடைந்துள்ளன அல்லது முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் ஈரானிய ராணுவ மையங்கள், ஆயுத உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை மையங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் என்பனவற்றையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஈராக்கின் எர்பில் பகுதியில் நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் ஒரு பிரெஞ்சு வீரர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக பிரெஞ்சு ஜனாதிபதி கூறியுள்ளார். இதேவேளை ஈரானிய ஏவுகணை அச்சுறுத்தல்கள் காரணமாக ஜெருசலேமில் உள்ள புனித தலங்களில் பிரார்த்தனைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை அமெரிக்காவிற்கு எதிரான அழுத்தத்தை அதிகரிக்க ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்தும் மூடப்பட்டிருக்கும் என ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள முஸ்தபா கெமனி தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள முஸ்தபா கெமனி தனது முதல் அறிக்கையில் இதனை கூறியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க ராணுவ தளங்கள் தொடர்ந்தும் செயற்பட்டால் அவை தாக்கப்படும் என ஈரானிய புதிய உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார். அந்த தளங்களை அவர்கள் விரைவில் மூட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏனெனில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டப் போவதாக அமெரிக்கா கூறியது ஒரு பொய் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என தெரிவித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் பின்வாங்காது எனவும் முழு பலத்துடன் எதிர்க்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். மறைந்த தனது தந்தை அயதுல்லா அலி கமனிக்கு மட்டுமல்லாது போரில் உயிரிழந்த ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் பழி வாங்குவோம் எனவும் எதிரியிடமிருந்து ஈரான் இழப்பீடு பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். அவர்கள் மறுத்தால் அவர்களின் சொத்துக்களை ஈரான் பறிமுதல் செய்யும் அல்லது அதே அளவிற்கு அவற்றை அளிக்கும் எனவும் எச்சரித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இலங்கையின் கோரிக்கைக்கு சாதகமான பதிலளித்துள்ள இந்தியா. எரிபொருள் கொள்வனவிற்கு இணக்கம். வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் வசந்த சமரசிங்க. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் தெரிவிப்பு. அல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் விசாரணைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றம். செம்மணியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் ஆரம்பம். ஈராக்கில் விபத்துக்குள்ளான அமெரிக்க விமானம் எதிரியின் தாக்குதல் காரணம் அல்ல எனவும் தெரிவிப்பு. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை மூடுமாறு ஈரான் கோரிக்கை, பழி தீர்க்கப்படும் எனவும் எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.